நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நல்லா வதங்க விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா போட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியிலேருந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கேப்சிகம் அப்புறம் பெரிய வெங்காயம் இது ரெண்டையுமே நீல வாக்கில் கட் பண்ணி உருளைக்கிழங்கோட கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கேப்சிகம், வெங்காயம் ரெண்டுமே சாஃப்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி அல்லது பூரி செய்யும்போது இதை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.